ஆனா திரு விஜய் அவர்களை பொறுத்தவரை அவருடைய மனைவி அவர்கள் டிசம்பர் மாதத்துல விவாகரத்துக்காக செங்கல்பட்டு கோர்ட்ல அந்த விவாகரத்துக்கான அந்த பெட்டிஷனை அவங்க பதிவு செஞ்சிருந்தாங்க. இன்னைக்கு அது வெளியே வந்திருக்கு. நான் எப்போதும் சொல்வதுதான், இது 3 பேர்த்துக்கான பிரச்சனையா தான் நான் பார்க்கிறேன். நடிகர் விஜய் அவர்கள், அவருடைய மனைவி, கோர்ட், நம்முடைய ஜுடிஷியல் சிஸ்டம், இந்த 3 பேருக்கு மட்டும்தான் சம்பந்தப்பட்டதாக நான் பார்க்கின்றேன். அதுவும் ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதருடைய தனிப்பட்ட வாழ்க்கையாக நான் பார்க்கின்றேன். விஜய் அவர்களுடைய அரசியல் கருத்துக்கு நான் பதில் சொல்ல எப்பவுமே தயாரா இருக்கிறேன். தனிப்பட்ட வாழ்க்கை, மனைவிக்கும் கணவனுக்கும் எங்கிருந்தாலும் கூட ஒரு சந்தோஷம் இருக்கட்டும், எங்கிருந்தாலும் கூட ஒரு அமைதி கிடைக்கட்டும். அதனால அரசியல் ரீதியாக நான் கருத்து சொல்ல விரும்பல. விஜய் அவர்கள், மனைவி அவர்கள், சம்பந்தப்பட்ட கோர்ட்டு, இந்தியன் ஜுடிஷியல் சிஸ்டம், இவர்களுக்கு உண்டான பிரச்சனையாத்தான் நான் பார்க்கிறேன். அதனால் இதை நான் அரசியல் படுத்த விரும்பவில்லை. ஒவ்வொரு முறை நடிகர்கள் அரசியல் களத்திற்கு வந்த பிறகு ட்ரையல் பை ஃபயர் பிரஷர்ல தான் அவங்க வெளியே வரணும். இது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கும் ஆரம்ப காலத்தில் இருந்துச்சு. அதனால இது பாசிட்டிவ் நெகட்டிவ் நான் சொல்ல விரும்பல. விஜய் அவர்கள் இதை கடந்து போகணும், இதற்கான விலையை கொடுக்கணும், இதற்கான நியாய தர்மத்தை தாண்டித்தான் ஒரு பயணம் செய்யணும். அதனால் இது ஒரு தனிப்பட்ட ஒரு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையா நான் பார்க்கிறேன். இதில் நான் இந்த நேரத்தில் ஒரு தனிப்பட்ட மனிதனை பற்றி ஒரு விமர்சனத்தை வைத்து அதை அநாகரிகமாகவோ அரசியல் படுத்தவோ நான் விரும்பல. என்னுடைய அரசியல் அப்படிப்பட்ட அரசியல் கிடையாது. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. அதான் நீங்களே சொல்லிட்டீங்க, தனிப்பட்ட வாழ்க்கை அது அரசியல் ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது. தனிப்பட்ட வாழ்க்கையில் யாருக்கும் என்ன வேணாலும் பிரச்சனை இருக்கலாம். பிரச்சனைகள், கணவன் மனைவிக்கு இடையில இருக்கிற பிரச்சனைகள் பற்றி நமக்கு பேசுறதுக்கு எந்த உரிமையும் கிடையாது. அவங்க தனிப்பட்ட முறை அது. அது ஜென்ரலாக இருக்கும். நீங்கள் தான் அதில் வந்து மாஸ்டர்ஸாக இருக்கீங்க, மீடியா உங்களுக்கு தெரியாமல் பதவி பண்ணியிருக்காங்கன்னா அதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. விவாகரத்து மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. வேறொரு நடிகையோட தொடர்பு இருக்குன்னு சொல்லி வந்து விவாகரத்து வேணும்னு சொல்லி தாக்கல் பண்ணியிருக்காங்க. ஒரு கட்சி தலைவரே வந்து இப்படி இருந்தாலும் எப்படி கட்சி தொண்டருக்கு இப்படி வழிநடத்த முடியும்? இது அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையில் கேட்காதீங்க, அரசியல் விஷயத்த கேளுங்க. அப்புறம் உடனே பற்றி சொல்லுவாங்க. அது ஒரு கட்சி தொண்டரை இப்படி இருக்கும்போது எப்படி கட்சியை வழிநடத்த முடியும்? இல்லை, இது முடிவு வந்து கோர்ட்டு வழக்குடைய தீர்ப்பு வந்தால் தான் தம்பி. அது வரைக்கும் இந்த மாதிரி விஷயங்களை தயவு செய்து கேட்காதீங்க. அது அவங்க விஷயம். அது தனிப்பட்ட வாழ்க்கை முறையெல்லாம் வேணாம்.